பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 7வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 8 வரை. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயு அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிர்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயமுள்ளவனோ இகழப்படுவான் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தையினால் இந்த நாளில் எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. துன்மார்க்கருடைய வழியில நாங்கள் நடக்காமலும் உடைய ஆலோசனையை நாங்கள் நிற்காமலும் தகப்பனே எங்களை வழி நடத்துவீராக. உடைய பரிசுத்த கரம் எங்களோடு இருப்பதாக தகப்பனே. ஆவியானவரை நீங்க சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் எங்களை வேலையடைத்து பாதுகாப்பீர். எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆமீனப்பா. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் பயந்து நடக்க கிருபை தாரும். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைப்பீராக, பாதுகாப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் கையின் பிரயாசம் வருமானத்தை தேவன் தொட்டு ஆசீர்வதித்தருளும். அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அமீன் தகப்பனே. குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும் என் தகப்பனே. அமீன் என் ராஜா. நிறைவான தேவன் நீர் வரும்பொழுது ஆண்டவரே சகலமும் சம்பூர்ணப்பட்டிருக்குமே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையுள்ள கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மகா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. தெய்வ பயத்தை தேவன் அருள் செய்யுங்கப்பா. அமீன் தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாவதாக. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும் என் தகப்பனே. தேவாதி தேவனாக உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும். உங்கள் மீறுதல் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரலும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக தகப்பனே. உம்மை அறிகிற அந்த ஞானம் தெளிந்த புத்தி அருள் செய்யுங்கப்பா. அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இரக்கம் கிருபை அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் அருள் செய்வீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. உம்முடைய ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்களை விசுவாச குடும்பங்களை கத்த வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உலக நாடுகளுக்காக ஒவ்வொரு மனுஷருக்காக பாரத்தோடு திறப்புல நின்று ஜபிக்கிற பிள்ளைகளை தேவனுடைய பரிசுத்த அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக தகப்பனே. அமீனப்பா. செல்லுகிற இடமெல்லாம் வார்த்தை பிரஸ்தாபப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.